குரு பெயர்ச்சி 2024 பலன்கள். எல்லாருக்கும் நன்மை செய்வதில்லை. சில ராசிகள் கவனமாக இருக்கணும். குரு பெயர்ச்சியால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசிகளை குறித்து காண்போம். குரு பெயர்ச்சி 2024 வரக்கூடிய மே மாதம் 1 தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த தேதியில் நன்மைகள் பல செய்யும் குரு பகவான் ரிஷப ராசிக்கு செல்கிறார். இதில் பல ராசிகள் நன்மைகளை சந்தித்தாலும் சில ராசிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பண்டைய காலத்தில் வாழ்வில் கணிப்பு முறையான ஜோதிடன்படி சனி மற்றும் ராகு கேதுக்கள் பகவான் மெதுவாக நகரும் கிரகம் கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி குருவின் பயிற்சி முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. குரு பயிற்சியினால் பல ராசிகள் நன்மை கிடைத்தாலும் சில ராசியினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேஷ ராசியில் வரும் மே 1 தேதி குரு பகவான் ரிஷப ராசிக்கு செல்ல உள்ள நிலையில் மேஷ ராசியினர் வண்டி மற்றும் வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நினைவாற்றலை மழுங்கடிக்கும் கவனத்தை சிதற செயல்களில் ஈடுபட வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ந்து பார்த்து வாங்க வேண்டும். படிப்பில் கடுமையாக உழைத்தால் மட்டும் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மேஷராசினருக்கு காதல் உண்டாக வாய்ப்புள்ளது. இருந்தாலும் அதனை நாசுக்காக தவிர்க்க பாருங்கள். இல்லை என்றால் காதலால் மிகுந்த இழப்பு ஏற்படலாம். கல்யாணம் செய்யும் சூழல் வந்தாலும் வரன் வீடு பற்றி பலரிடம் விசாரித்து திருமணம் முடிக்கவும். எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு பேசாதீர்கள். கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். காலையில் தினமும் சுவாசம் மற்றும் சூரியநாசனம் செய்து கோபத்தை கொண்டு கட்டுக்குள் வாருங்கள். தனுசு ராசி வரும் மே 1 தேதி குரு பகவான் ரிஷப ராசிக்கு செல்ல உள்ள நிலையில் தனுசு ராசினர் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மன நிம்மதி காலத்தில் கேள்விக்குறியாக இருக்கும் என்கிறது ஜோதிடம். எனவே இந்த காலத்தில் யாரிடம் பகைத்து கொள்ளாதீர்கள். வீண் வாக்குவதில் ஏற்படாதீர்கள். வங்கியில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். வாங்கியவர்கள் திருப்பி தரமாட்டார்கள். முடிந்த அளவு அமைதியாக சிரிப்புடன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து விடுங்கள். வீடு கட்டும் சூழ்நிலை வைத்தாலும் வெள்ளங்கம் இல்லாத நிலமாக இருக்கிறதா என்பதை ஒரு தடவைக்கு 2 தடவை நிபுணர்களை வைத்து பரிசோதித்து கொண்டு வாங்கவும். யாரையும் போட்டியாக கருதாதீர்கள். போட்டி போடாதீர்கள். குறிப்பாக மனைவிடம் போட்டி போடாதீர்கள். மனநில நலனின் அக்கறையுடன் செயல்படுங்கள். தேவையற்ற குழப்பங்கள் வரும். எனவே தினமும் நடைப்பயிற்சி மற்றும் தியானம் செய்யுங்கள். கும்பராசி வரும் மே 1 தேதி குரு பகவான் ரிஷப ராசிக்கு செல்ல உள்ள நிலையில் கும்பராசினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பணியிடத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும். உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளும். வீட்டில் சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். தந்தையின் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தேவையற்ற ரிஸ்க் எடுக்காதீர்கள். கடன் வாங்கி தொழில் முதலீடு செய்யாதீர்கள். மொத்தத்தில் நல்லது நடந்தாலும் 1000 தடைகள் கடந்தாக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்.